ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காகவே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபெஸ்ட்டிலேருந்து ஒரு வீடியோ போட்டுக்கொண்டே வரேன். எனக்கு சரியான மாதிரி ரீச் ஆகுது இல்லை. கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச இருக்கும். 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஹேங்கர் கிரைண்டரில் வந்து ஃபோல்டு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு நான் ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து சுவிட்சில் ஃபோல்டாக இருந்திருக்குது. நான் வந்து சுவிட்சை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எனக்கு கூட வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக சுவிட்சை வாங்கின பிறகு 2-4 டெர்மினல்லையும் அந்த லைட்டாக வந்து மணல் பேப்பரை போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டால் அது எங்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். என்னென்னு கேட்டுக்கணுன்னா அதில் கார்பன் படிகிற வாய்ப்பு குறைவாக இருக்கும். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த நான் ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபைனலாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஹேங்கர் கிரைண்டரில் நிறைய பிரச்சனைகள் வராது. ஆனால் வந்து சுவிட்சிலையும் ஃபோல்டு இருக்கிறது பிரச்சனை தான். என்னத்துக்காகண்டா அந்த வீட்டுக்காரன் என்ன சொன்னாங்க கேட்டா, தம்பி நான் வந்து ஓடு வெட்ட போயிட்டு தான் இது வந்து ஃபுல்லாகவே டஸ்ட் அடித்து போயிடுச்சுன்னு சொன்னார். நான் சொன்ன பிரச்சனை தாங்க, நான் செய்து தரேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அவர் சொன்னது போல் நான் செய்து கொடுத்துட்டு சந்தோஷமாக அவருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.